அடுத்தது முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர்னு சொல்லக்கூடாது, நான் எப்போதும் ஸ்டாலின் தான் சொல்லுவேன். ஏன்னா முதலமைச்சர் மாதிரி பேசுகிறதில்ல, எல்லாம் பொய் போட்டு. என்ன சொல்கிறாரு, தர்மேந்திர பிரதானை அரை மணி நேரத்தில் அவங்க திமுக எம்பிங்கெல்லாம் மன்னிப்பு கேட்க வச்சாங்கங்கிறாரு. எவனோ எழுதி கொடுத்துருக்கான் தப்பா. தமிழ்நாட்டை சார்ந்தவங்களை அராஜகவாதிகள் சொன்ன தர்மேந்திர பிரதான் அரை மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள். அவனை தந்துட்டணும், இவரை திட்டி என்ன பண்ண, எழுதி கொடுக்குறத பாவம் படிக்கிறாரு. ஆனால் எதுவுமே சோஷியல் மீடியா அதெல்லாம் பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் மன்னிப்பு கேட்டாரா? தர்மேந்திர பிரதான் அநாகரிகமாக நடந்துக்கிறீங்க, அன்சிவிலைஸ்டு, அநாகரிகமாக நடந்துக்கிறீங்கன்னு சொன்னார். அதுக்கு மன்னிப்பு கேட்டாரா? அப்போ மன்னிப்பு கேட்டிருந்தா உங்கள் ஆளுங்க கனிமொழி எல்லாருமே வந்து தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்கணும்னு ஏன் வந்துக்கிட்டு போராட்டம் நடத்தினாங்க? இந்த வீடியோவை பாருங்க. கனிமொழியிடம் மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள், மர்க்கா சொல்லு, கனிமொழியிடம் மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். சொந்த வீடியோவில் கனிமொழி எல்லாமே எம்பிகள்லாம் சேர்ந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் சொல்கிறாரு அரை மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க எங்கள் எம்பிங்கன்னு சொல்கிறாரு. இதில் வேடிக்கை எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க. அந்த வீடியோவை பாருங்கள். வைகோ கனிமொழிகிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னா இடையில ஜாலியாக இருக்கணும்னு சொன்ன அந்த வீடியோவை பார்க்கல நீங்கள், அதுக்காக சொல்லுங்கள். கனிமொழிகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கோஷம் போட்டுக்கிட்டு இருந்த கனிமொழி நாக்க கடிச்சிக்கிட்டு அப்படியே மூஞ்ச மறைச்சிக்கிறாங்க. இந்த கூத்தெல்லாம் நடந்தது. இது எதையுமே பார்க்கல. ஸ்டாலின் எவனோ எழுதி கொடுத்தான், தர்மேந்திர பிரதான் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்ட்டார். தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்டாரா இல்லையாங்கிறத உங்கள் கட்சி கூட்டணி சேர்ந்த திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். தர்மேந்திர பிரதான் மன்னிப்பே கோரவில்லை, வருத்தமும் தெரிவிக்கவில்லை. தான் சொன்ன வார்த்தையை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்று தான் கூறியிருக்கிறார். ஆக ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், ஒரு முதலமைச்சர் நீங்கள் இல்லாதையும் பொல்லாதையும் சொன்னால் டெல்லிக்காரன் என்ன நினைப்பான்? அவங்கெல்லாம் நம்மளே மன்னிப்பு கேட்கல, ஒரு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னால் தூக்கத்தில் இருக்காரா அப்படின்னு நினைப்பான்ல. தமிழ்நாடு மானத்தை கெடுக்கிறது நீங்கள். கேட்டால் தமிழ்நாட்டு மானத்தை அவர் கெடுக்கிறாரு, எம்பிகளை திட்டினது மூலம் தமிழ்நாட்டை அவமதித்து விட்டார்னு ஊரே மாத்துறீங்க அப்படிங்கிற அடுத்த கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம், துரைமுருகன். துரைமுருகன் என்ன சொல்கிறாரு, இந்த வீடியோ பாரு. ஒருத்தன் 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் சொன்னா கோச்சுக்காதீங்க. நான் அங்க ஒருத்தன் ஒருவருக்கு ஒருத்தி, அவ்வளவுதான். கதவு சாத்திருக்கோம். அவன் அப்படி இல்லை. 5 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் ஒருத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்குவான். இது அவன் நாகரிகம். ஒருத்தன் போயிட்டான்னா ஒருத்தன் இன்னும் மாடா இருக்கிறாங்க, இன்னும் மாடா இருக்கிறான். வீடியோவில் துரைமுருகன் என்ன சொல்கிறாருன்னா, வட இந்தியாக்காரன் ஒரு பொம்பளையே 5 பேர் வச்சுருக்கான், அதுதான் அவன் கலாச்சாரம். தமிழ்நாட்டில் அப்படி இல்லையா, ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருப்பாங்க அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பீகார் போங்க, மகாராஷ்டிரா போங்க, பாம்பே போங்க, பூனா போங்க, வட இந்தியாவில் யூபி போங்க, எங்கே வேணாலும் போங்க. ஒரு பெண்ணை வந்து 5 பேர் கணவனாக வச்சுருக்கானான்னு எங்கேயாச்சும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். துரைமுருகனுக்கு நானே வந்து மாலை போகிறேன். எங்கே ஒரு பெண்ணை 5 கணவன்கள் கட்டிக்கிட்டு இருக்காங்க? பாப்புலேஷன் எப்படி இருக்குது, மக்கள் ஜனத்தொகை? ஆணும் பெண்ணும் இணையான பாப்புலேஷன் இருக்குல்ல. அப்போ ஒருத்தன் ஒரு பெண்ணை தான் கட்டுறான். இந்தியா முழுவதும் அதுதான் வாடிக்கை. எங்கேயாச்சும் காமிக்க சொல்லுங்கள். அப்போ ஏன் ஒரு முட்டாள்தனமாக பேசுகிறாரு அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்கள் நினைப்பீங்க. ஏன் முட்டாள்தனமாக பேசுகிறாரு? 5 பேரை எங்கே கட்டுறாங்க? ஒரு பெண் 5 பேரை எங்கே கட்டுறாங்கன்னா, அப்படியே நீங்கள் மகாபாரதத்துக்கு வரணும். மகாபாரதத்தில் பாஞ்சாலிங்கிறவங்கள தர்மர், பீமர், நகுலன், அர்ஜுனன், சகாதேவன் 5 பேரும் கல்யாணம் பண்ணாங்கன்னு ஒரு கதை வருது. அது எதுக்காக வந்த கதைனா, ஒரு மகாபாரதத்தையும் ஒழுங்காக படித்ததில்லை. எதுக்காக வந்த கதைன்னா, அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க பாஞ்சாலியை பாண்டவர்களில். அதில் ஒருத்தர் வந்து வெளியில் நிறுத்தி வச்சுட்டு, அம்மா ஒரு மாங்கனி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. பாஞ்சாலி மாங்கனின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மா நீங்கள் 5 பேர் சாப்பிடுங்க, அவங்க அம்மா நீங்கள் 5 பேர் சாப்பிடுங்கன்னுறாங்க. அப்போ அம்மா சொன்னதுனால அம்மா இதை இது பண்ணக்கூடாதுன்னு 5 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை கட்டினாங்கன்னு சொல்லி கதை, அந்த மகாபாரதத்து கதை. அதை உதாரணமாக சொல்கிறாரு. வட இந்தியாவில் இருக்கிற எல்லா பையனும் 5 பேர், ஒரு பொண்ணுன்னா 5 பேர் கட்டிக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் மரம் கட்டு போச்சா இல்லையா?
சரி, ஏன் மகாபாரதத்தை சொல்கிறீங்க? அதே இது ராமாயணத்துக்கு வாங்க. 5 பேர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணது மாதிரி மகாபாரதத்தை சொல்கிறீங்களே. ராமாயணமும் வட இந்தியாவை பற்றி தானே. ராமர் அயோத்தி மன்னர் தானே. ராமர் ஒருவனுக்கு ஒருத்தியாக தானே வாழ்ந்தார். இன்றைக்கி இந்தியா பூரா வந்து சொல்லும்போது ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லும்போது ராமரை தானே சொல்கிறாங்க. அவரும் வட இந்தியா ஆளு தானே. அப்போ நீங்கள் சும்மா மகாபாரதத்தில் ஒரு கேரக்டர் வருதுன்னு உடனே வட இந்தியாவில் இருக்கிற எல்லா பேரும் 5 ஆம்பளையை கட்டுறான்னு சொன்னீங்கன்னா உங்களை மலையாள போச்சுன்னு தான் நினைப்பாங்க. சரி, அடுத்து இவர் இன்னொன்று சொல்கிறாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மை போல் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறார். ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்வது நம்மை போல்னு சொல்கிறார். உங்கள் திராவிட மாடல் காரி துப்புற அளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்கு. ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்கிற ஆளுங்களா நீங்கள் முதல்ல ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்தீங்களா? கதை சொல்லவா? உங்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்த அத்தனை பேர் கதை சொல்லவா? உங்களுடைய தலைவர் என்ன பண்ணார்? ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்தார். எத்தனை கட்டினார் உங்கள் தலைவர்? 3 கட்டிட்டு மனைவி, இணைவி, துணைவி, எத்தனை கதை சொன்னார். ஒருவனுக்கு ஒருத்தியை பற்றி நீங்கள் பேசலாமா? உடனே கேட்பாங்க அவங்க பேசும்போதெல்லாம். அந்த திமுககாரன் நிறைய பேர் கேட்டுருக்கான். அதனால சொல்கிறேன், ஏன் எம்ஜிஆர் 3 பொண்டாட்டி கட்டலையான்னு கேட்பான். எம்ஜிஆர் 3 பொண்டாட்டி கட்டினதுக்கும் உங்கள் கருணாநிதி பொண்டாட்டிகளை வச்சுருந்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது. எம்ஜிஆருக்கு எப்படின்னா அவருடைய முதல் மனைவி இறந்துடுறாரு. 2வது மனைவி கட்டும்போது அவர் வந்து காச நோயால் அவதிப்படுறாரு. அப்போ காச நோய்க்கு மருந்தே கண்டுபிடிக்கலை. கிட்டத்தட்ட 10-15 ஆண்டு காலம் காச நோயில் இருக்கார். அந்த காச நோயில் இருக்கும்போது கூட அவருக்கு என்ன சொன்னார் அவர் மனைவி எம்ஜிஆர்கிட்ட, ஏன் நான் காச நோயில் பாதிக்கப்பட்டுட்டேன், நீங்கள் வந்து இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னது, நீ உயிருடன் இருக்கும் வரை இன்னொரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி மனைவி கடைசி உயிருடன் இருக்கும் வரை திருமணமே செய்யலை. மனைவி இறந்ததற்கு பின்பு தான் விஎன் ஜானகியை போய் கல்யாணம் பண்ணார். அவர் பண்ண கல்யாணத்துக்கும் உங்கள் தலைவர் பண்ண கல்யாணத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. தலைவர் என்ன பண்ணார்? உங்கள் தலைவர் கனிமொழியை யாருன்னு கேட்டால் கனிமொழி என் மகள்னாரு. அப்போ இவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜாத்தி அம்மாள் யாருன்னு கேட்டாங்க, அவர் கனிமொழியின் தாயார்னார். எப்படி எவ்வளோ விவரமாக பேசினார். 3வது பொண்டாட்டி வச்சதுக்கு விளக்கம் எப்படி கொடுத்தாரு உங்கள் தலைவர். இதுதான் உங்கள் திராவிட மாடல். ஒருவனுக்கு ஒருத்தியை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா? இது இருக்கா? இப்போ இன்னும் உங்கள் திராவிட மாடல் எப்படி போயிட்டு இருக்கு? அடுத்து